பூசைக்கு நேரத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நானே பூசைக்கு பிந்தி வந்தேன்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிக்கிறது எனக்கு மெதுவாக கேட்குது. ஒருவேளை ஃபாதர் பிந்தி வந்தால் மண்டாடுங்க, ஃபாதர் இங்கேயோ ரோட்டில் எங்கேயோ நிற்கிறாரு, கெதியாக வந்து சேரணும்னு சொல்லி. வராத ஃபாதரை திட்டுறதை விட கெதியாக ஃபாதர் வரணும்னு சொல்லி மண்டாடுங்க. அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம், இன்றைய முதலாவது வாசகம், ஆண்டவர் சொல்லுகின்றார், எங்களுக்கு இருக்க வேண்டும், எங்களுக்கு தேவை, எங்களுக்கு இது இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது என்று சொல்லி இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. இந்த விடயம் இல்லாமல் நான் வாழவே முடியாது, இந்த பொருள் இல்லாமல் நான் வாழவே முடியாது, இந்த உறவு இல்லாமல் நான் வாழவே முடியாது என்று இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. மாறாக இந்த உலகத்திலே மிகவும் முக்கியமானது எதுவென்று சொன்னால் எங்களுடைய ஆன்மா. உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் இந்த ஆன்மாவை இழப்பாராகில் இதற்கு பயன். நிறைய பேர் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு வழி தவறி ஒரு ஆள் வருவார் என்று சொன்னால் முந்தி காலத்தில் கேட்டுட்டு போவாங்க, இந்த பாதைக்கு எப்படி போவது, எந்த பாதையால் போக வேண்டும்னு சொல்லி கேட்டுப்பாங்க. இப்போ யாருமே பாதையை கேட்பதில்லை. எப்படி பார்க்கணும், டெலிஃபோன் எடுக்கிறோம், லொக்கேஷனை போடுறோம், திம்பிரிகசாய திரேசம்மா கோயிலுக்கு எந்த இடத்துலேருந்து எப்படி வரணும், எது ஷார்ட்கட், எதில் டிராஃபிக் இல்லை, கிதியாக வரணும்னு சொல்லி கேட்டால் டெலிஃபோன் எல்லாத்தையும் சொல்லித்தரும். எனவே தான் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய பாதைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியாத பாதையை இன்னும் ஒருவருடைய உதவியினூடாக செல்லுகின்றோம். அதே போல் நிறைய பேர் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறோம் இல்லையா. எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால், பிரச்சனை வந்தால் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறோம். எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் எனக்கு பின்னுக்கு இருக்கிறவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அன்பானவர்களே, யாருக்காவது தெரியுமா இந்த விண்ணகத்துக்கு போகிற லொக்கேஷனை டெலிஃபோனில் எடுத்து போட்டு திமிரிகசாயிலிருந்து விண்ணகத்துக்கு போகிறதுக்கு எந்த லொக்கேஷன் போடணும், எந்த பாதையால் போடணும், எதுக்கு எதியாக வரும், எதில் டிராஃபிக் இல்லை என்று சொல்லி எங்களுக்கு தெரிந்திருந்தால் மிகவும் இலகுவாக இருக்கும் இல்லையா. யாரையுமே கேட்க தேவையில்லை. நீங்கள்லாம் பூசைக்கே வர மாட்டீங்க. ஃபாதருக்கு என்ன தெரியும், ஃபாதர் என்ன சொல்ல போகிறாரு, எங்களுக்கு தான் லொக்கேஷன் தெரியும், எங்களுக்கு பாதை தெரியும், போலீஸ்காரன் ரெண்டாலும் அவனுக்கு டிராஃபிக்கில் என்ன சொல்லிட்டு போகணும்னு சொல்லி எல்லாமே லொக்கேஷனில் சொல்கிறாங்க. எதற்காக நாங்கள் இந்த திருப்பலிக்கு வர வேண்டும், எதற்காக ஆன்மீக காரியங்கள் செய்ய வேண்டும், எங்களுடைய வேலைகளை பார்த்துவிட்டு நாங்கள் வாழ்ந்தால் போதும் என்கின்ற எண்ணம் நிறைய பேருக்கு வந்துடும். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகள், நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நிறைய தேவையில்லாத விடயங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து, தேவையில்லாத நபர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து, தேவையில்லாத பொருள்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய ஆன்மாவை இழந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், உலகத்திலே உனக்கு எல்லாம் தேவை என்று சொல்லி ஓடுகின்றாய், எல்லாம் முக்கியமானது என்று சொல்லி நீ கருதுகின்றாய், ஆனால் உனக்கு முக்கியமான அந்த ஆன்மாவை நீ இழந்து விட்டாய் என்று சொன்னால், அந்த விண்ணுலகத்துக்கு செல்லுகின்ற வழியை நீ இழந்து விட்டாய் என்று சொன்னால், அந்த விண்ணுலகத்துக்கு செல்லுகின்ற பாதையை, அந்த விண்ணுலகத்துக்கு செல்லுகின்ற வழிமுறைகளை நீ உனது வாழ்க்கையிலே கொண்டிராதவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் எதிலுமே அர்த்தம் இல்லை என்று சொல்லுகின்றார். இன்றைய முதலாவது வாசகத்திலே அந்த ஒரு இறைவனுடைய பணி செய்கின்றவர், அவர் அன்றாடம் அந்த பாதைகளிலே பயணம் செய்கின்றவராக இருக்கின்றார். அந்த வீட்டுக்கு சென்று தங்குவதற்காக தனது விருப்பத்தை கேட்கின்றார். நான் இந்த வீட்டிலே வந்து தங்க வேண்டும், நான் செல்லுகின்ற வழி என்பதால் எனக்கு தங்குவதற்கு இடம் தாருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் அந்த வீட்டு உரிமையாளருக்கு தெரியாது, இவர் கடவுளினுடைய பணி செய்ய வந்தவர், கடவுளுக்காக எல்லா தியாகமும் செய்தவர், கடவுளுக்காகவே வாழ்கின்றார் என்று சொல்லி எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் என்ன செய்கின்றார் சொன்னால், எனது வீட்டுக்கு வந்தவரை, எனது வீட்டிற்கு வந்து எனது உதவி கேட்டவரை, அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று சொல்லி, என்னதான் தனது வீட்டிலே கஷ்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும், ஒரு பணக்காரராக இருந்தாலும் மனசிலே ஒரு கவலையோடு இருக்கின்றார். ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்கின்ற ஒரு கவலையோடு இருக்கின்றார். ஆனால் என்ன செய்கின்றார், அந்த வீட்டுக்கு வருகின்ற கடவுளினுடைய தூதுவரை, கடவுளுடைய பணி செய்கின்றவரை என்ன செய்கின்றார், அவருக்கு தேவையான விடயங்களை செய்கின்றார். அன்பானவர்களே, சொல்லுகின்றார், நான் எதிர்பார்க்காமல் நீங்கள் எனக்கு செய்து கொண்டிருக்கின்ற நன்மைத்தனங்களுக்காக, நீங்கள் எனக்கு செய்து கொண்டிருக்கின்ற உபசரிப்புகளுக்காக, நீங்கள் எனக்கு செய்து கொண்டிருக்கின்ற நன்றி கடனாக நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், வருகின்ற வருடம் இந்த நேரத்திலே இந்த வீட்டிலே இறைவனுடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களுக்கு ஒரு ஆண் மகன் பிறந்து நீங்கள் பிள்ளை செல்வத்தை கடவுளினுடைய கொடையாக பரிசாக அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அன்பானவர்களே,
நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றோம், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோம், மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அந்த உதவியை செய்வதற்கு முன்னர் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்கின்றவர்களாக இருக்கின்றோம். முதலாவது கேள்வி, நாங்கள் இந்த உதவியை அவர்களுக்கு செய்தால் என்ன கேட்குறாங்க, அவங்க எங்களுக்கு என்ன செய்வாங்க இல்லையா? சும்மா நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறது அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கா? நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்தால் அவர்கள் எங்களுக்கு மறுபடியும் என்ன செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் பல தடவைகள் உதவி செய்யாமல் விட்டு விடுகிறோம். இரண்டாவது நாங்கள் கேட்கின்ற கேள்வி என்னவென்று சொன்னால், எங்களோட பொக்கெட்டே காலியா இருக்கு, எங்களோட வீட்டிலேயே காலியா இருக்கு, எங்களோட வீட்டிலேயே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இதுல மற்றவர்களுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்ய முடியும் என்கின்ற கேள்வியை கேட்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாத கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் எவ்வளவு கொடுக்கின்றீர்கள் என்று சொல்லி முக்கியமில்லை, மாறாக என்ன மனதோடு கொடுக்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த நிறைவான மனதோடு வந்தவரை அனுசரித்து கொடுக்க வேண்டிய விடயங்களை செய்தபடியினால் யாராலும் கொடுக்க முடியாத, கடவுளாலே மட்டுமே கொடுக்க முடிய நிறைய காலம் குழந்தைகள் இல்லை என்று சொல்லி அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், எங்களது பரம்பரைக்காக ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி மனவேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், மனிதர்களினாலே கொடுக்க முடியாத நிறைவான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கின்றவராக மாறுகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் எதிர்பாராமல் செய்கின்ற ஒவ்வொரு விடயமும், ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு செயற்பாடும் நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். நிறைய பேர் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், நான் செய்கின்ற உதவி மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை வெளிப்படையாக மற்றவர்கள் சொல்ல வேண்டும், என்னை பற்றி பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதனாலே தான் நாங்கள் நிறைய பேர் இந்த விளம்பரத்திற்காக உதவி செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஒரு திருப்பலியிலே நான் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற வேலை ஒப்பு கொடுத்த பின்னர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு அம்மா, ஏழை எளியவளாக அவன் சொல்லுகிறார், ஃபாதர், இந்த குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி நான் சொன்னேன், என்னிடம் எதுவுமே இல்லை, அடுத்த முறை நான் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது உங்களது மக்களிடம் கேட்கின்றேன், யாராவது உதவி செய்வார்களான்னு சொல்லி. அடுத்த முறை அந்த ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது நான் சொல்லுகின்றேன், ஒரு ஆலயத்திலே ஒரு சகோதரியை சந்தித்தேன், எனக்கு தனக்கு தேவைக்காக ஒரு உதவியை கேட்டிருந்தார், என்னிடம் எதுவுமே இல்லை, யாராவது செய்ய முடியுமா என்று கேட்கின்ற வேளை திருப்பலி முடிந்த பின்னர் ஒருவர் என்னிடம் வந்தார். ஒருவர் வந்து எனக்கு என்ன சொல்லுகின்றார், ஃபாதர், நீங்கள் கேட்ட உதவியை செய்கின்றோம், நீங்கள் கேட்ட உதவியை நாங்கள் செய்தால் நீங்கள் எனக்கு இதை செய்வீர்களா? நான் சொல்லுவேன், உங்களோட உதவியும் வேண்டாம், உபத்திரம் வேண்டாம், அந்த பக்கத்தால் போங்க, இவர்களது உதவியை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் பார்த்துக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், அவருக்கு என்ன தேவைன்னு சொன்னால் மற்றவருடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமில்லை, மாறாக அந்த நிகழ்வை, அந்த செயற்பாட்டை வைத்து தான் எப்படி பிரபல்யமானவராக மாற முடியும் என்பதுதான் எதிர்பார்க்கணும். அதே போலதான் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே சகோதரிகள் இருக்கின்றார்கள், கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றார்கள், தங்களது வாழ்க்கையினுடைய முழுமையான நேரத்தை தங்களது குடும்பத்துக்காக செலவழிக்கின்றார்கள். அவர்களிடம் நான் பலமுறை ஏதாவது உதவி தேவை என்று சொல்லி கேட்கிற பொழுது, யாருக்கு இந்த உதவி செல்கின்றது, யாருக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்கள், அவர்கள் எவ்வாறானவர்களாக இருக்கின்றார்கள், எப்படியானவர்களாக இருக்கின்றார்கள் சொல்லி ஒரு முறை கூட கேட்க மாட்டார். அவர் சொல்லுகின்றார், நாங்கள் இந்த உதவியை செய்கின்றோம் என்று கூட அந்த உதவியை பெறுகின்றவர்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள். என்னென்று சொன்னால், நாங்கள் செய்கின்ற உதவி எங்களிடம் இருக்கின்ற மிகுதியானது இருப்பவற்றை நாங்கள் கொடுப்பதில்லை, மாறாக நாங்கள் செய்கின்ற உதவி மூலம் இன்னொருவருக்கு வாழ்வு கிடைக்கின்றது என்பதை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், எனது பேரினாலே ஒருவருக்கு நீர் ஒரு இடத்திலே தண்ணீர் கொடுத்தால் கூட ஆண்டவர் ஒரு பொழுதும் அதை மறக்க மாட்டார் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்படுகிறது. எனவேதான் தேவையில்லாத விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய தேவைகள், வீட்டில் இருக்கின்ற எல்லாவற்றையும் நான் வாங்க வேண்டும், தேடி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவதை விட எனது ஆன்மாவுக்கு எது தேவை, விண்ணுலகத்துக்கு செல்லுகின்ற பாதையை எப்படி நான் தெரிந்து கொள்வது, விண்ணுலகத்துக்கு செல்கின்ற பாதையை நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேனா என்பதுதான் ஆண்டவர் எங்களிடம் கேட்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. எனவே ஆண்டவருடைய அழைப்புக்கு ஏற்றவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக விண்ணுலகம் செல்லக்கூடிய பாதையை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய பலியிலே சொல்லுகின்றார். ஆண்டவருடைய அழைப்புக்கு ஏற்றவர்களாக வாழ தொடர்ச்சியாக திருப்பலியிலே மன்றாடுவோம்.